விசாகம் சக்தி யூடியூப் வாடிக்கையாளர் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். திராவிட முன்னேற்றக் கழகம் ஆட்சி கட்டிலில் அமர்ந்ததிலிருந்து அந்த கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் ஏற்காத சம்பவங்கள் நடந்து கொண்டிருக்கின்றன. சில வருடங்களுக்கு முன்பாக மிகப்பெரிய பள்ளிக்கூடத்தில், தனியார் பள்ளிக்கூடத்தில் பள்ளி மாணவி தற்கொலை செய்து கொண்டதாக நிர்வாகம் கூறி அது கொலைதான் என்று பெற்றோர்கள், அவனுக்குள் உள்ள உற்றார் உறவினர், அந்த பகுதி மக்கள் கொந்தளித்து பெரும் கலவரத்தில் ஈடுபட்டார்கள். அது முடிந்து அதை மறக்கும் நிலையில் உள்ளபோது தற்பொழுது அந்த கள்ளக்குறிச்சி கருணாபுரம் அந்த பகுதியில் ஒரே நேரத்தில் இதுவரைக்கும் 42 பேர் கள்ளச்சாராயம் குடித்து இறந்ததாக செய்திகள் வருகின்றன. இந்த உயிரிழப்பால், இந்த ஏற்க முடியாத இந்த உயிரிழப்புகளால் அந்த பகுதி மட்டுமல்ல, தமிழகம் முழுக்கவே ஒரு துக்கம் சூழ்ந்துள்ளது. ஒரு நகர்ப்பகுதியிலே அந்த சாராயம் விற்பனை நடந்து கொண்டிருக்கிறது. ஆனால் ஸ்டேஷன் அருகிலே தான் இருக்கிறதாக கூறுகிறார்கள். ஆக அவர்களுக்கு தெரியாமல் இது எப்படி நடக்கும் என்றும் கூறி வருகின்றனர். இவர்கள் அரசினர் கைது செய்ததாக கூறுகின்றனர். அதிகாரிகளை இடம் மாற்றுவதாக கூறுகின்றனர். இந்த கைது செய்வதாலோ, அதிகாரிகளை இடமாற்றுவதாலோ அதுபோன்ற சம்பவம் இனிமேல் நடக்காமல் இருக்காது என்று உத்தரவு கூற முடியாது. அதற்கு வேறாக இருக்கக்கூடிய நபர்கள் யார், அங்கே அவர்களை அந்த இடத்திலிருந்து அகற்ற வேண்டும். விஷம் மரம் அந்த மரத்தை வேரோடு பிடுங்கி எறியாமல் அந்த விபத்தை ஏற்படுத்தி அந்த கிளைகளை மட்டும் வெட்டி எறிவது அது சரியான நடவடிக்கையாக இருக்காது. அதுபோலத்தான் இதற்கு ஆணிவேராக இருந்து செயல்படக்கூடியவர்கள் யார் என்று கண்டறிந்து அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்காமல், ஏதோ கண்ணுக்கு தெரிந்தவர்களை மட்டும் பிடித்து அவர்கள் மீது நடவடிக்கை எடுப்பதும், அங்கு பணியாற்றிய அதிகாரிகளை இடமாற்றுவதும் சரியான நடவடிக்கையாக தெரியவில்லை. இது பொதுமக்களுக்கு செய்தியாக தருவதாகத்தான் இருக்குதே தவிர இது ஆக்கப்பூர்வமான நடவடிக்கையாக கருத முடியாது. தமிழக முதல்வர் அவர்கள் ஆட்சி கட்டில் அமர்ந்ததிலிருந்து தொடங்கியவுடனே தவறு செய்யும் அமைச்சர்கள் கண்டறிந்தால் அவர்கள் தண்டிக்கப்படுவார்கள் என்று கூறினார். ஆனால் ஆட்சியின் தொடக்கத்திலிருந்தே அமைச்சர்கள் தவறுகளில் ஈடுபட்டார்கள், செய்திகள் வந்தன, குற்றச்சாட்டு எழுந்தன. ஆனால் அந்த அமைச்சர்கள் மீது நடவடிக்கை எடுக்காமல் இலாக்கா மாற்றி அழகு பார்த்தார் தமிழக முதல்வர் ஸ்டாலின் அவர்கள். அதைவிட கூடுதலாக அமலாக்கத்துறையால் கைது செய்யப்பட்ட ஒரு அமைச்சரை அந்த அமைச்சர் பதவியிலிருந்து நீக்காமல் இலாக்கா இல்லாத அமைச்சராக வைத்துக்கொண்டு அழகு பார்த்தார்கள். கடும் போராட்டத்துக்கு பிறகு மக்கள் மனதிலே அதுபோன்ற அந்த அமைச்சர் மீது நடவடிக்கை எடுக்காமல் அந்த அமைச்சரை இலாக்கா இல்லாமல் தூக்கி எறியதை மக்கள் மத்தியில் வெறுப்பு ஏற்பட்ட பிறகு அவரை அந்த இலாக்கா இல்லாத அமைச்சராக அதையும் எடுத்தார்கள். இப்பொழுது இந்த எம்பி தேர்தல் முடிந்தவுடன் முதல்வர் அவர்கள் கூறினார்,
மக்கள் குறைகளை தீருங்கள், அதிகாரிகள் கவனமாக இருங்கள், போதைப் பொருள்களை அறவே ஒழிக்க வேண்டும் என்று கூறினார். ஆனால் அவர் கூறிய அந்த உத்தரவையும் அரசு அதிகாரிகளும் ஏற்கவில்லை. அதன் காரணமாகத்தான் இந்த சம்பவம் நடந்திருக்கிறது. ஆக முதல்வர் அவர்களுடைய பேச்சை அவர்களின் சக அமைச்சர்களும் கேட்கவில்லை. அரசு ஊழியர்களும் அதிகாரிகளும் கேட்கவில்லை என்பதை இந்த சம்பவங்கள் எடுத்து காட்டுகிறது. அப்போ இந்த முதல்வர் ஒரு ஸ்திரத்தன்மையுள்ள முதல்வரா, திராணியற்ற முதல்வரா என்று கேட்டால், இந்த சம்பவங்களை எடுத்து பார்த்து நம் எண்ணத்தில் தோன்றுவது என்னவென்றால், ஸ்திரத்தன்மை இல்லாத முதல்வராகவே நாம் கருத வேண்டியிருக்கிறது. இவர் பேச்சை கேட்டிருந்தால் இந்த அனுதாபமான இந்த கோரமான சம்பவம் நடந்திருக்காது. கள்ளச்சாராயம் தமிழகத்திலே விற்பனை அமோகமாக இருக்கிறது. அந்த பகுதி மக்களே கூறுகிறார்கள், எங்களை இந்த ஒரு வட்டத்திற்குள்ளே எங்களை இயங்க வைத்து கொண்டிருக்கிறார்கள் அப்படின்னு. அப்போ அந்த மக்கள் எந்த அளவுக்கு இருக்கிறார்கள், அந்த மக்கள் இந்த ஆட்சி எந்த அளவுக்கு நடத்தி கொண்டிருக்கிறது என்று இதன் மூலம் நாம் கண்டறிய முடிகிறது. அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய சி.வி. சண்முகம் முன்னாள் அமைச்சர் அவர்கள், அவர் பேச்சை பார்த்தாலே தெரிகிறது, இப்போத்தான் தெரிகிறது அந்த பகுதியில் கள்ளச்சாராயம் மிகுதியாக இருக்கிறது என்று. அப்போ இரு கட்சிகளுமே அங்கே இந்த கள்ளச்சாராயம் குறித்து அதை ஒடுக்குவதற்கு அக்கறை காட்டவில்லை என்பதே இந்த சம்பவம் எடுத்து காட்டுகிறது. அவர்களுக்கு பிற குடிகளை அழித்து தன் குடியை வளர்வதற்கே ஆட்சி செய்கிறார்களா என்றே நம் மனதில் கேட்க தோன்றுகிறது. தற்போதைய அந்த கட்சியினுடைய எம்பி கனிமொழி அவர்கள் முன்பாக திமுக எதிர்கட்சியாக இருக்கும்போதாக அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தால் பெண்கள் பெரும்பாலானோர் விதவையாக இருக்கிறார்கள் என்று கூறினார். இன்றைக்கு ஒரே இடத்தில் 40க்கும் மேற்பட்டவர்கள் விதவையாக தோன்றுகிறார்கள். இது குறித்து அவர்கள் எந்த குரலும் எழுப்பவில்லை. திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு ஒத்துழைத்து கொண்டிருக்கிற அதன் கூட்டணி கட்சிகளும் இது குறித்து ஒரு வார்த்தையும் பேசவில்லை. பேருக்குண்டால் கூறியிருக்கலாம். கடந்த ஆட்சியில் இருக்கும் பொழுது ஒவ்வொரு இறப்புக்கும் 1 கோடி வேண்டும் என்று கூவினார்கள். ஆனால் இன்று இந்த கொடூர சாவில் இறந்து தன் குடும்பத்தை தெருவில் விட்டு சென்றவர்கள் அந்த குடும்பத்தினர் என்ன செய்வார்கள் என்று பாராமல் அவர்களுக்கு தேவையான உதவியை செய்ய வேண்டுமே, அதற்கு தகுந்த நிதி வழங்க வேண்டும் என்று அதன் கூட்டணி கட்சிகள் கூறவில்லை. ஒவ்வொரு குடியும் அழித்துவிட்டு அந்த குடும்பத்திற்கு 2 லட்சம், 5 லட்சம், 10 லட்சம் கொடுப்பது சரியான ஆட்சியாக தெரியவில்லை. இது போன்ற சம்பவங்கள் இதோடு முடிவடைய வேண்டும், இனியும் வரக்கூடாது. அவ்வாறு நடந்தாலே இந்த ஆட்சி மக்கள் மீது அக்கறை கொண்ட ஆட்சியாக கருதப்படும். இல்லை என்று போனால் மக்களுடைய இரத்தத்தை உறிஞ்சும் ஆட்சியாகவே நாம் பார்க்க இயலும். மக்கள் இனியும் அதை பொறுத்து கொள்ள மாட்டார்கள். இவர்களுக்கு, இந்த ஆளுங்கட்சியினருக்கு மக்களுக்கு பணம் கொடுத்தால்
நாம் என்ன தவறு செய்தாலும் மறந்து விடுவார்கள் என்று எண்ணியே பார்க்கிறார்கள் என்றுதான் நாம் இதை கருத வேண்டியிருக்கிறது. ஏனென்று சொன்னால், கடந்த 3 ஆண்டுகளில் திராவிட முன்னேற்றக் கழகத்தின் ஆட்சியில் அர்த்தமுள்ள திட்டங்கள் எதுவும் இல்லை. ஆட்சி தொடங்கியிலிருந்தே தவறுகளே மேலோங்கி நின்றது. சம்பவங்கள், கொடூர சம்பவங்களே அடுத்தடுத்து நடந்தன. அப்படி இருக்கும் பொழுது நடந்து முடிந்த பாராளுமன்ற தேர்தலில் 40க்கு 40 இடங்களை வென்றுள்ளார்கள் என்றால், அதற்கு முழுக்க முழுக்க பணம் கொடுத்தே வென்றார்கள் என்றே பரவலாக பேச்சிருக்கின்றன. ஆக, இந்த மக்களுக்கு என்ன கொடூரத்தை செய்தாலும், என்ன பாவங்களை செய்தாலும், தேர்தல் நேரத்தில் பணம் கொடுத்தால் அத்தனை மறந்து விடுவார்கள் என்று எண்ணியே திராவிட கட்சிகள் இருக்கின்றன. ஆக, மக்களே இதில் விழிப்பாக இருக்க வேண்டும். ரணகலமான சம்பவங்களை நடத்தி தேர்தல் நேரத்தில் பணத்தை கொடுத்து மறைத்து விடுகிறார்கள். மக்கள் மறந்து அவர்களுக்கு வாக்களித்து விடுகிறார்கள். ஆனால் திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய ஆட்சியின் எதிர்ப்பாக இருக்கிறது. அதுக்கான சதவீதம் கூடிக்கொண்டே தான் இருக்கிறது. அதன் வெளிப்பாடே பாரதிய ஜனதா கட்சிக்கு கடந்த முறை 3%, 4% ஓட்டுகள் பெற்ற கட்சி இன்று 11% வாக்குகளை பெற்றுள்ளது. சீமான் கட்சிக்கு 2-3% இருந்தது, இன்று 8% வந்திருக்கிறது. ஆக, பணம் வாங்காமல் வாக்களிக்கும் மக்கள் அதிகரித்து கொண்டே வருகின்றனர். இதனை திராவிட முன்னேற்றக் கழகம் மனதில் வைத்தே மீதி காலத்தை ஆட்சி நடத்த வேண்டும். நன்றி, வணக்கம். பிடிச்சிருந்தால் ஷேர் செய்யுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள்.